சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ அந்த உத்தரவை பார்த்தோம்னா 2 நிலங்கள் கையகப்படுத்தக்கூடாது. மறுபடியும் இந்த வருவாய்த்துறையில் மாற்றம் செய்து நிலங்களை 8 வாரத்துக்குள் ஒப்படைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையில் இந்த தீர்ப்பு மக்கள் போராடிய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். கடந்த பல மாதங்களாக தூக்கத்தை இழந்து தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுமோ என்ற ஒரு அச்சத்தில் வாழ்ந்து கொண்ட விவசாய மக்கள் இன்றைக்கு நிம்மதியுடன் உறங்குவார்கள் இரவு. 10,000 ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்தி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை தேவை எங்கிருந்து வந்தது என்ற முதல் கேள்வியை நாங்கள் வைத்தோம். இந்த கேள்வியை மக்கள் மன்றத்தின் முன்னால் எடுத்து சென்றோம். நாங்கள் மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள், தனிநபர்கள், விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து செய்த விஷயங்கள் தான். ஆனால் இன்னைக்கு கிடைத்துக்கின்ற வெற்றி அங்கே போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி. குறிப்பாக அந்த ஒரு வயதான பெண்மணி காவல்துறை சூழ ஒரு தியாக நின்று போராடி அந்த அந்த உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? மக்களோட உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கும்? அதாவது இன்றைக்கு தமிழகத்தில் பிரதானமாக உள்ள கட்சிகள், குறிப்பாக திமுக, அமமுக, சிபிஎம், சிபிஐ, மதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, எஸ்டிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மனித மக்கள் கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள் இந்த திட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து விட்டார்கள். இந்த திட்டத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருப்பது ஒரே ஒரு கட்சி தான், அதிமுக மட்டும்தான். அவர்களும் மக்களின் மனங்களை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் உண்மையில் மக்கள் ஜனநாயகம். மக்களுக்கான திட்டங்கள் தானே ஒழிய திட்டங்களுக்காக மக்கள் கிடையாது. இதை பல முறை நாங்கள் உணர்த்தி இருக்கிறோம் அரசுகளுக்கு. இன்று மாறி வரக்கூடிய சுற்றுச்சூழல் குறித்த சிக்கல்கள் மிக அதிகமாக தமிழகத்தை தாக்கி வரக்கூடிய நிலையில் இந்த திட்டத்தை கைவிடுவது தான் மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும். இந்த திட்டம் ஒருவேளை செயல்படுத்தப்பட்டிருந்தால், அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் எந்த அளவு அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்? கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் விவசாய நிலமும் 19 கிலோமீட்டர் அளவுக்கு காப்பு காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக அந்த சாலை போகின்றது. ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடை உண்டாக்கி இருக்கும். நாங்கள் சாலைகளுக்கு எதிரான கிடையாது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் தொழில் நகரங்கள்னு சொல்லப்படுற நகரங்கள், அதாவது ஒசூர், கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, தூத்துக்குடி, சிவகாசி, இதெல்லாம் தமிழ்நாட்டின் தொழில் நகரங்கள். கடலூர், இதெல்லாம் இந்த நகரங்கள் எல்லாமே தொழில்மயமானது இந்த 4 வழிச்சாலை வர்றதுக்கு முன்னாடியே தொழில்கள் வந்துருச்சு, தொழிற்சாலைகள் வந்துருச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு தொழில்துறவங்க வரவங்க யாரும், அதாவது தொழிற்சாலைகள் அமைக்க வரவங்க யாரும் இங்கே 8 வழிச்சாலை இருக்கா, 16 வழிச்சாலை இருக்கான்னு பார்க்கறதில்ல. ஏன் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா, தமிழ்நாடு மிக மிக அமைதியான ஒரு மாநிலம். இங்கே மதச்சண்டைகள் கிடையாது. இங்கே இருக்கின்ற மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஒரு அறிவியல் ரீதியாக, குறிப்பாக ரொம்ப சின்சியரான டெடிக்கேட்டான ஒர்க் ஃபோர்ஸ், மிகவும் ஒரு 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 உண்மைத்தன்மையான வேலை செய்யக்கூடிய ஒரு மனித வளம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மனித வளத்தை குறி வச்சு தான் நிறுவனங்களுக்கு வரதே ஒழிய அவளுக்கு 8 வழிச்சாலையும் வேண்டாம், 16 வழிச்சாலையும் வேண்டாம். அப்போ இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்னென்னா, சிறு மற்றும் குறு தொழில்கள் வளர்ச்சிக்கு தமிழக அரசு முயற்சி எடுக்குமானால் இதே போன்ற பெரிய பெரிய திட்டங்கள் தேவைப்படாதான் நாங்கள் பார்க்குறோம். நன்றி சார். தொடர்ச்சியாக அந்த 8 வழிச்சாலை திட்டம் என்பது தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியானது அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த வெற்றி. அந்த மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு மேல்முறையீடு செய்யக்கூடாது, மக்களுக்கு மதிப்பளிப்பு வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.